சாரி மச்சி, இது எல்லாமே என்னால தான்டா. லவ்ல மைண்டே வேலை செய்யல. கல்யாணம் பண்றோம், செட்டில் ஆகிறோம், ஏதாவது பிளான்லாம் பண்ணி சொதப்பி இப்படி ரோட்ல உட்கார வச்சிருக்கேன். ரியலி சாரி மச்சி. ஸ்மெல்லே வரல. என்ன சரக்கு மச்சான்ச்சா? படா லூஸ். நான் வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு 6 வருஷம் இருக்குமா? இது வரைக்கும் நான் எங்க இருக்கிறேன், என்ன பண்றேன், எதுவுமே எங்க அப்பாவுக்கு தெரியாது. அவருக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. இவ்வளவு நாள் என்ன யாரா பாத்தீங்கன்னா நீதான்டா. இந்த அனிமேஷனு, கேமிங்கு இதை விட்டா வேற எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீ குத்தது மச்சி. நீ எல்லாம் இல்லைன்னா என் லைஃப்ல எப்பயோ நான் ரோட்டுக்கு வந்திருப்பேன். தோ அந்த அண்ணன் மாதிரி. நான் இப்பயும் பச்சையா சொல்றேன் மச்சான், நான் உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அது சொல்றதுல எனக்கு வெக்கமே கிடையாது. எனக்கு லைஃப்ல எல்லாமே நீ தான் மச்சி. லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், உன் பின்னாடி வந்துனே இருப்பேன். இப்ப என்ன ரோட்டுக்கு வந்துட்டேன், இருந்தா அண்ணா உங்க கூட தானே இருக்கிறேன். இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் கையில ஒரு போன் இருந்து வச்சுக்கேன், ஒரு ரிங்டோனை போட்டு அவளுங்களை வெயிட்டா கலாச்சிருப்பேன். ஆனா அவளுங்க தான் போகும்போது போனு, பர்சு கிர்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாளுங்களே. சிம்பு பாடுறதுலாம் கரெக்ட் தான் மச்சி. டேய் டேய், எங்கடா போற சித்து? டேய் மச்சான், அதுவும் ஒர்க் ஆகல. என்ன கழுத ஒரு கேட்டியுமே வேலை செய்யல. ராத்திரி எங்கேயும் பணத்தை இருக்கிறது. Grey mark intersection இருக்கு, அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். I'm on it. Okay? Yeah. Okay. சொல்லுங்க அம்ஜத். சார், கோவா போலீஸ் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தோம். அவங்க அஃபீஷியல் ஆர்டர் காப்பி கேட்குறாங்க. ப்ரொசீட் பண்ணிட்டா சார்? தேவையில்லை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம தான் நோட்டீஸ் பண்ண அவங்களுக்கு தெரியும். எஸ் சார். அவங்க அங்கே போக வாய்ப்பு இல்லை. அம்ஜத் 5:45 நம்ம ரிசார்ட் போனோம். கரெக்ட் சார். 3 மணி வரைக்கும் பசங்க முடிச்சுன்னு தான் சொன்னானுங்க. எஸ் சார். அந்த 3 hours கேப்ல தான் அந்த பொண்ணுங்க அங்கேருந்து கிளம்பிருக்கணும். பை ரோடு தான் கிளம்பிருக்காங்க, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. ரிஸ்க். I'll tell you what. அம்ஜத், சொல்லுங்க சார். கோவாலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நியரஸ்ட் ஏர்போர்ட் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பாருங்க. ஓகே சார். அங்கேருந்து கிளம்பின ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், அதாவது ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எந்த மேஜர் சிட்டியை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஷியோர் சார். அதை கண்டுபிடிச்சா ஐ திங்க் வில் பி ஆன் த ட்ரெயின். யா? எஸ் சார். மனிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதலுங்கிற அந்த புனிதமான மலர்தானா? அதை வச்சா நீ என்ன வீட்டு? சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். இப்போ போனது வரும் பணமா மட்டும் இருக்கட்டும். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டோம். இதோட விட்டுடலாம் சார். ப்ளீஸ் சார், லெட்ஸ் நாட் ட்ராக் திஸ். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் நான் அவங்கள பிடிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. நீ கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உன் பணத்தோட சேர்த்து அவங்களை பிடிச்சிருப்பேன். இப்போ கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளே உன் பணத்தை அவளுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் கோவா வரைக்கும் அவங்களை தெரிய வந்துட்டேன். இன்னும் ஃபர்தர் அவங்களை ட்ரேஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. I'll be arresting them. You'll hear about it on the news. You can reach me on this in case you change your mind about the complaint. Thank you, sir. Take care.